நம்ம தினமும் வாங்கக்கூடிய பாலில் இருந்தே மாதத்துக்கு 1/2 லிட்டர் நெய் வரைக்கும் எடுக்கலாங்க. பால் காய்ச்சி நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஒரு 6 மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தா இந்த மாதிரி ஆடை வருங்க. இந்த ஆடையை நம்ம டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து டிஃபன் பாக்ஸில் போட்டு மூடி வச்சு ஃப்ரீசரில் வச்சுட்டே வரணுங்க. இன்றைக்கி காலையில் நீங்கள் நெய் உருக்க போகிறீங்கன்னா நேற்று நைட்டு ஃப்ரீசரில் இருக்கக்கூடிய அந்த பால் ஆடை டிஃபன் பாக்ஸை நார்மலில் மாற்றி வச்சுருங்க. நம்ம காலையில் பார்க்கும் பொழுது அது ஐஸ் கட்டி மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு ஐஸ்கிரீம் பக்குவத்தில் இருக்குங்க. அதை மிக்சியில் போட்டு கூட ஐஸ் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்சியில் அடிக்கணுங்க. மிக்சியில் அடிக்கும்போது நல்லா வெண்ணெய் திரண்டு வர ஆரம்பிக்கும். அந்த வெண்ணெயை எடுத்து ஐஸ் வாட்டரில் நல்லா கழுவணும். எதுக்கு அப்படி கழுவுறோன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த பிசுபிசுப்பு தன்மை, எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த பால் மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் நல்லா போயிடும். அதுக்கப்புறமா நம்ம நெய் உருக்கி முருங்கலையை போட்டு அந்த அப்படி கருவேப்பிலை மாதிரி டபன்னு வெடிக்க ஆரம்பிக்குங்க. அந்த அளவுக்கு பக்குவமாக காய்ச்சி வச்சோன்னா சூப்பராக மணமாக வீட்டிலேயே நம்ம நெய் ரெடி பண்ணிடலாங்க.